ராசிபுரம் அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் 15,000 பேருக்கு விடிய விடிய சுட சுட சமபந்தி கறி விருந்து பரிமாறப்பட்டது. நாமகிரிப்பேட்டை அருகே ஆர் புதுப்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கள்ளவழி கருப்பனார் கோயில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வார ஞாயிற்றுக்கிழமை அன்று முப்பூஜை விழா நடைபெறுவது வழக்கம். விழாவை ஒட்டி நேற்று இரவு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முதலில் பூசாரிகள் பொங்கல் வைத்து பூஜை செய்தனர். அதன் பிறகு கோவில் முன்பு ஆடு, பன்றி, கோழி ஆகியவை பலியிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பச்சரிசி, ஆடு, கோழி, பன்றிகளை கொண்டு வந்து சுவாமிக்கு காணிக்கை செலுத்தினர். இதையடுத்து 1000 கிலோ ஆட்டுக்கறி, 1400 கிலோ பன்றிக்கறி, 100 கிலோ கோழிக்கறி என மொத்தம் 2500 கிலோ கறி சமைக்கப்பட்டது. மிகப்பெரிய பாத்திரங்களில் தயாரான மெகா விருந்து விடிய விடிய பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர் மட்டுமன்றி சுற்று வட்டாரங்களை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இங்க படைக்கப்பட்ட இந்த கறி விருந்தை எல்லாத்துக்கும் நம்ம 15,000 பேருக்கு மேலே போடுறோம். இப்போ ஒரு 45 கெடா, ஒரு 1000 கிலோ பண்ணி, அப்புறம் பன்றிக்கறி மற்றும் சேவல் ஒரு 40 போட்டு எல்லா இடத்துக்கும் சமைச்சு இங்கே எல்லா இடத்துக்கும் விருந்து போடுறோம். ஆண்கள், பெண்களுக்கு தனித்தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டு பாக்குமரத்தட்டில் அசைவ உணவு வழங்கப்பட்டது. வறட்சியின்றி மக்கள் விவசாயத்தில் செழித்து வாழ கடந்த 300 ஆண்டுகளாக இந்த சமபந்தி கறி விருந்து விழா நடைபெற்று வருவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.